இது ப்ளூ கலர்லயும் இருக்கு, ஒயிட் கலர்லயும் இருக்கு. ஆனா இதோட நன்மைகள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சங்குப்பூவை நம்ம விளக்கெண்ணெயில வதக்கி அதுக்கப்புறமா இது வீக்கம் வர்ற இடத்துல தடவணும் அப்படின்னா வீக்கம் ரொம்பவே சீக்கிரமா குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நெய்ல வறுத்து எடுத்த சங்குப்பூவோட விதையோட தூளை ஒரு சிட்டிகை வெந்நீர்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட இறப்பையில இருக்கிற நோய் எல்லாமே குணமாயிடும். அது மட்டும் இல்லாம யோனி புண்கள் குணமாகறதுக்கு இந்த சங்குப்பூவை நீர்ல கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை புண்கள் இருக்கிற இடத்துல கழுவுனாலே ரொம்ப ஈஸியாவே இது சரியாயிடும். அதே மாதிரி சங்குப்பூவோட வேற நசுக்கி 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு 1/4 லிட்டர் காய்ச்சிட்டோம் அப்படின்னா இதை வடிகட்டினதுக்கு அப்புறமா 3 தேக்கரண்டி டெய்லி நம்ம சாப்பிடணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை 6 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இதை சாப்பிடுறது மூலமா காய்ச்சல் ஒரே நாள்ல குணமாயிடும். சங்குப்பூவோட கீழா நெல்லி, யானை நெரிஞ்சல் இலை, அருகம்புல் இது எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி எடுத்து 5 மிளகோட சேர்த்து